வந்து ஃபாஸ்ட்டாக பூட் நம்ம இந்த வீடியோவில் டிஜேயோட கடைசி பிள்ளையான டிஜே மினி 4 ப்ரோ ட்ரோனை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோவில் என்னென்ன டைட்டில்ஸ் இருக்குன்னா, ட்ரோனை எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறோம், அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் வாங்கின ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜே மினி 4 ப்ரோவில் காம்போ பேக் வாங்கணும். இந்த காம்போ பேக்கில் நமக்கு வந்து என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா 2 செட் ஆஃப் பேட்டரிஸ் வந்து கிடைக்கும், அண்ட் RC2 கண்ட்ரோலர் வந்து கிடைக்கும். அது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம டிஜேயில் ட்ரெண்டிங்காக இருக்க ப்ராடக்ட்டில் டிஜே மினி 4 ப்ரோவும் ஒன்று. ஆக்சுவலி இது ஒரு குட்டி ட்ரோன் டாய் கேட்டகரியில் வரும். நம்ம ஆல்ரெடி Air 3 சீரிஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளை பண்ணுறதுக்கு லைசன்ஸ் தேவைப்படும். இந்த ட்ரோன்ஸ் வந்து டாய் கேட்டகரின்றதுனால அந்த மாதிரி ஒரு எனி செட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது வரைக்கும் இல்லை. ஆக்சுவலி இந்த ட்ரோன் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம், அதாவது பிரிச்சிட்டோம். அது நேற்றே நான் உங்களுக்கு ரீல்ஸில் அதாவது ஷார்ட்ஸில் ஆட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வந்து இதை ஓப்பன் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தந்திருக்காங்க, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம பாக்ஸை வந்து டாப்லேருந்து ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து ஒரு குட்டி பேக் வச்சுருக்காங்க. இந்த குட்டி பேக் எடுத்துக்கலாம். பாக்ஸ் ஓர வச்சிரும். இந்த பேக் பார்த்தீங்கன்னா நம்ம Air 3 கம்பேர் பண்ணக்குள்ளே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது, க்யூட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் அவுட் சைட்லேயும் ஒரு செட் ஆஃப் ஜிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி 2 செட் ஆஃப் ஜிப்ஸில் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து டாப்லேருந்து ஓப்பன் ஆகிடுது. உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளேயுமே வந்து ஒரு ஜிப் வந்து நம்ம கூட்டுற மாதிரி ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே பார்க்கும்போது லைக் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் லைக் வந்து நம்ம ப்ரொப்பலர்ஸ் இருக்குங்களே, அந்த ப்ரொப்பலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 செட் ஆஃப் ப்ரொப்பலர்ஸ் இருக்கும். இதுலேயுமே 1 2 3 4 5 6 செட் ஆஃப் ப்ரொப்பலர்ஸ் இருக்குது. அண்ட் இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஹேர் அண்ட் மேவிக் சீரீஸ்லலாம் இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. இதுலேயே இந்த ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ப்ரொப்பலர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன்ஸில் வந்து ஸ்க்ரூ டைப்பில் கைட்டி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அனதர் ஒன் C2 USB கேபிள் ஒன்று இருக்காங்க. இதுவுமே வந்து அதில் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா C2C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு Air 3 மேவிக் சீரீஸ்லலாம் இந்த USB to C டைப் கேபிள் இருக்காது. அண்ட் அனதர் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்ஸுமே இருக்காது. அண்டு நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல். இதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், டிஜேயோட ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். இது நம்ம யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். அண்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர். இது வந்து காம்போ பேக்குன்றதுனால நமக்கு வந்து RC2 கண்ட்ரோலர் தான் வரும். அதாவது நம்ம மேவிக் Air 3 சீரீஸ் வர கண்ட்ரோலரே தான் இதுக்கும் வரும். ஸோ இதை வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ஹப். இந்த பேட்ரி ஹப்லையும் வந்து இன்டெலிஜென்ட் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் 2 பேட்டரிஸ் இருக்குது. ஒன்று வந்து நாங்கள் ட்ரோனில் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரோன். அவ்வளோதான் இந்த பேக்கில் இருக்கிறது. வேறு எதுவும் கேட்டிங்கன்னா எதுவும் இல்லை. இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரோன் சீரியஸாக ரொம்ப ஹேண்டியாக க்யூட்டாக சின்னதாக இருக்குது. அண்டு கண்ட்ரோலரை கம்பேர் பண்ணக்குள்ள கண்ட்ரோலர் சைஸ் தான் ட்ரோனே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதோ பாருங்கள், கண்ட்ரோலர் சைஸ் தான் ட்ரோனுமே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் பேக்கில் என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா ட்ரோனு, கண்ட்ரோலர் 1, பேட்ரி ஹப்பு, 6 செட் ஆஃப் ப்ரொப்பலர்ஸு, 2 செட் ஆஃப் கேபிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அனதர் ஒன் யூசர் மேனுவல். அவ்வளோதான் நம்ம வந்து பேக்கில் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்ட்ரோலர் அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது O2 டிரான்ஸ்மிஷன் இருக்க கண்ட்ரோலர் தான். இப்போ காமனாகவே Air 3 மேவிக் ட்ரோன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ரேஞ்ச் வந்து சீரியஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அவங்க 20 கிலோமீட்டர் சொன்னாலுமே நம்ம ஒரு 10 செட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே டீசெண்டாக ட்ரோன் வந்து லேகே இல்லாமல் ஃப்ளை ஆகுது, நல்ல ஒரு ஓப்பன் சர்ஃபேஸில். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேட்ரி ஹப்பு கொடுத்துருக்காங்க. லைக் இந்த ஹப்புமே சின்னதாக செம்மையாக இருக்குது. டிஜே லோகோ வந்து பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. இதையுமே வச்சிடலாம். இதில் பேட்ரி வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 amps வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 100 வோல்ட் வரைக்கும் மேக்ஸிமம் 100 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஹப்பில் என்னன்ட்டு நான் டீட்டெயில் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரோன் கொடுத்துருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதெல்லாம் நேற்றே நாங்கள் பிரித்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்ட்டு பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து என்னென்ன பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்புமே இதில் வந்து ப்ரொப்பலர் கார்டுமே இந்த ட்ரோன் கூட வந்து செட்டாகவே கொடுத்துட்றாங்க. அதாவது லைக் டிஜேன்னு சொல்லிட்டு ப்ரொப்பலர்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் சேஃப்டி கார்டு கொடுத்துட்றாங்க. பிரிச்சிடலாம். அண்டு அதை பிரிக்கிறதுக்கு முன்னாடி கிம்பிள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் கிம்பிள் கவர் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம இந்த செட் ஆஃப் அதில் வந்து இப்படி லாக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். இதில் வந்து ஈஸியாக டாப்லேருந்து அப் பண்ணி ரிமூவ் பண்ணாலே வர மாதிரி கொடுத்துட்டாங்க. அண்டு கேமுமே டீசெண்டாக க்யூட்டாக சின்னதாக இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலர் சேஃப்டி கார்டுமே ரிமூவ் பண்ணிடலாம்.
வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து இப்படி தான் இருக்குது, சின்னதாக க்யூட்டாக. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம லெக் ஓப்பன் பண்ணிக்கலாம். லெக் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த சீரியஸ் ட்ரோனில் வந்து மினி 4 ப்ரோன்னு இங்கே எம்பெடட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த அப்டக்கல் சென்சார் வந்து டாப்பில் 2, 3, 4 சென்சார்ஸ் இருக்குது. இதே வந்து பேக்கில் கவர் பண்ணுற மாதிரி ஆம்னி டைரக்ஷன்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேர் வெண்ட் ஒன்று இருக்குது. இதில் வந்து யூஎஸ்பி அவுட்லெட் வந்து ஓப்பன்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்டி கார்டு அவுட்டுமே வெளியில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேட்டரி வந்து நம்ம டவுன் சைடில் போடுற மாதிரி இருக்குது, நம்ம ஹேர் 3லாம் இருக்க மாதிரி. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கீழே 2 அப்டக்கலும் ஒரு ஆப்ஜெக்ட் சென்சாருமே இருக்குது. அவ்வளோதான் ட்ரோன்ஸோட ஓவர் வியூ. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுற மாதிரி சிங்கிள் பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. வந்து நம்ம டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். ட்ரோனை ஃப்ளை பண்ணுறதுக்காண்டி நம்ம தலைவர் வந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ட்ரோனை வந்து இப்போ நம்ம ஹெலிபேடில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளேஸ் பண்ணியாச்சு. நம்ம ஆசையுமே சேம் தான் டர்ன் ஆன் பண்ணுறோம். ஆனாகட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரோனையுமே டர்ன் ஆன் பண்ணலாம். லைக் ஆன் ஆகிடுச்சு. லைக் கண்ட்ரோலர் வந்து பூட் ஆகிட்டுருக்கு. ஆயிடுச்சு. ஓகே, அது டேக் ஆஃப் பண்ணு. அதுதான் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு நல்ல சீனரிக் வியூ பாயிண்ட் இருக்குது. இது மினி 4 ப்ரோவில் ஷூட் பண்ணி அதோட அவுட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுமே நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் மினி 4 ப்ரோவோட அவுட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.